காவலன் ஐயா என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய நாடு என்னதான் சொன்னேன். ஆமா ஆனால் எனக்கோ திருமணம் முடிந்து விட்டது. அட கல்யாணம் ஆகி போச்சு. ஆமா நீ கேக்குறத பார்த்தா சந்தேகமா கேக்குற மாதிரி இருக்குது. இல்லங்க கல்யாணம் ஆகி போச்சு. அட கல்யாணம் ஆகி போச்சா அப்படின்னா உனக்கு கூட ஆகி போச்சுன்ற மாதிரியே பேசுறது. ஜென்மத்துக்கு கூட பொண்ணு கொடுத்தாங்கன்னு யோசிக்கிறோம். அப்படியா சொன்னா? இல்லங்க அப்படியா சொன்னா? இல்ல 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 சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேங்க. மகாராஜா அவங்க ஆள் மாடாச்சாதாங்க சிரிப்பாங்க. வந்து காலா இல்ல நல்லா துவைக்கிறியா நீ? அப்ப நான் திருப்பி திருப்பி அடி நல்லா துவைக்கிறியா? அப்போ துணி துவைக்கிற வண்ணானா நானு? வண்ணாமாங்கிறது வண்ணாமா. டேய் 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 கம்யூனிட்டி பையா. டேய் ஏனென்றால் திருமணம் முடிந்தது. ஆமாங்க திருமணம் முடிந்து முடிந்து இருவர் சுகபோகத்திலே சுகபோகத்தில் 3 குழந்தைகள் பிறந்தன. 3 குழந்தை. ஆமா 2 பெண் பிள்ளை 2 பெண் பிள்ளை 1 ஆண் பிள்ளை. அப்படியா? ஆக 3 குழந்தைகள். 3 குழந்தைகள். ஆமா குழந்தைங்க பேரு குழந்தைங்க வளர்ந்து தக்க பருவம் அடைந்து விட்டது. ஆனா இந்த ஆம்பளை பசங்க இருக்குது பார், அது வளர்ந்து கல்யாணம் ஆகாத கொஞ்ச நாள் வச்சிருந்தா கூட தப்பு கிடையாது. தப்பு இல்ல. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா பொட்ட பசங்களை காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அடடே சில பேர் சொல்லுவான் பெண்ணை பார்த்தா வயித்துல நெருப்பு கட்டிங்கிற மாதிரி இருக்குதுன்னு. ஆமாங்க எது நெருப்பு கட்டிங்க. அப்ப நெருப்பியா வாரி வயித்துல கட்டிங்கிறாங்க. அப்படி நினைப்பாங்க. காலகாலத்துல செய்ய வேண்டிய செயல்னா தப்பு தண்டா எதனா நடந்து போச்சுன்னா ஊராரெல்லாம் காரி துப்புவாங்க. ஆமா மானம் போன பிறகு வாயறது நல்லதா இல்ல. அதனால காலகாலத்துல அதுங்க எதனா பண்றதுக்கு முன்ன நம்மளே பண்ணணும். அது எங்கன்னா இசுன்னு வரதுக்கு முன்னாடி நான் மறைமுகமா சொல்லி விளக்கமா சொல்லுங்கிறாரு. ஆமா அப்படி ஆமா என் பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்படி என்று மாப்பிள்ளை தேடுகிறேன். மாப்பிள்ளைய ஊர் ஊராக நாடு நாடாக ஊர் ஊரா தேடினீங்க. ஊரா நாடு நாடா தட்டி எடுத்துட்டு போறாங்க. தட்டி எடுத்துனா போனீங்க எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கா? டேய் என் பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடணும். மாப்பிள்ளை ஏன்னா பெண் வீட்டுக்காரனை தேடி மாப்பிள்ளை வீட்டுக்காரனா வருவான் பெண்ணு கேட்டு. ஆமா பெண் வீட்டுக்காரன் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தேட மாட்டான். ஆனா என் தலையெழுத்து நான் தேடுறேன். ஏன் என்ன காரணம்? உன் பொண்ணு யாருன்னா இத்து மூட போயிச்சா இதாந்து தேடிக்கிறியா? அச்சனா பூமி உள்ள போடுவ நீ. என்னங்க இப்படி அந்த மாதிரி ஏனென்றால் என்னுடைய பெயரை கேட்டால் என் மேல இருக்கிற பயத்துல என் பெண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவனும் முன் வரல. ஏன் இந்த ஜராச்சந்திரனுடைய மகளை கட்டி விட்டால் அந்த பெண்களுக்கு ஏதாவது சும்மா சொல்லி கண்ணீர் வந்தா அவங்க அப்பா ஒரே வெட்டா வெட்டிடுவான். நம்ம ஏன் போய் அங்க பொண்ணு கட்டணும் அப்படின்னு அவன் அச்சப்பட்டு ஒதுங்கி நிக்கிறான். சரி எவனும் பெண் கேட்டு முன் வரல, நம்மளே போக வேண்டித்தானே. அப்படி நான் ஒரு வேஷம் சொல்ல உன்னதான் சாமி தேடிங்கிற நானு. அதாவது பெண்ணு கேட்க யாரும் வரல மாப்பிள்ளை இல்லாம பயப்படுறேன். எதுக்கா கோசரமா? எதுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம்? உன்னை பார்த்து பயப்படுறான். ஆமா மாப்பிள்ளை யாரும் வரலனா நான் மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கிறேன். போட்டான் மாப்பிள்ளை சரியான போட்டாவா? எங்க ஊர்லயே பெண்ணு பாக்குற புரோகரே நான் தான். நீ ஒரு சவரத்துக்கு எவ்வளவு தெரியுமா போடணும்? ஒரு சவரத்துக்கு 1000 ரூபாய் கமிஷன். அந்த காலத்திலேயே ஆமா இப்பயும் அதான் கேட்டுங்கிறாங்க. இப்ப அதிகமா போடுறாங்க. சரிங்களா? எத்தனை நம்பர் போட்டாப்பா? தீரத்திலும் வீர பராக்கிரமத்திலும் சாப்பாட்டுல எல்லாத்திலும் சாமர்த்தியம் இருக்கணும். ஆமா உன்ன மாதிரியே சாமர்த்தியம் என்னை போல் பலசாலி. ஒரு முட்டாளுக்கு கொடுத்துட்டாங்க சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி மாப்பிள்ளை போட்டா பார். என்னடா ஒண்ணுமே தெரியலடா. பாரு உள்ளக்கறான் பாடுறா. ஒண்ணுமே தெரியலையாடா. கண்ணாடி பார்க்காத அண்ணாடியா? நீ கண்ணாடி பார்க்காத அண்ணாடியா? திருப்பி எப்படியே திருப்பார் பாரு. உன்ன மாதிரியா இருப்பான் பயங்கரமா.
சொன்னாங்கடா ஆடா வாய் டேய் இப்ப நாங்க நீட்டு கொண்டு போய் நெமிலி பஸ் ஸ்டாண்ட் கக்கூசல மாட்டோம்னா மாட்னா உன் ரோட்டா பாருங்க சல்லுனே பப்பே சொல்லுங்க நெமிலி பஸ் ஸ்டாண்ட்ல மாட்னா சல சல்லு நஜா டபரா சொல்றது மட்டும் தான் ஏறு எனக்காக ஒரு சினிமா பாத்தியா உயிரே கொடுத்து ஆளுங்க ஒருத்த அடிப்பான் ஒருத்த அழிவான் புரியுதா நீ அடி வாங்கடா பசன மட்டும் தான் உண்டு உத வாங்குறதுக்கு ஆள் போட முதல்ல சுண்ணி காட்டலங்க சுண்ணி கட்டீங்க உன்னால தானே வந்தான் கம்மியாட்டி பையா டேய் டேய் ஏண்டா என்னடா என் முகம் மாதிரியா இருக்குது அப்ப மாப்பிள்ளை யாராப்பல நீ தான் காட்டணும் உன் பொண்ணு எவனா பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவானாடா சொல்லலாமா நேத்து டிவில முருகர் கோயிலுக்கு போறியா ஆமா திருடியான்ட்டேன் டிவில நியூஸ் போட்டான் பாத்தியா என்ன போட்டான் திருச்சி பக்கத்துல பொண்ணியா ஒருத்தன் கடுக்கு போய்க்கிறான் அடா பாருங்க புரியுதா அவன் போகும்போது நீ போனான வாட்சி என்ன அதானவா அதானே பாப்பா கண்ணாடி பண்ணி கூட ஏத்துமோ எடு 1 லட்சம் ரூபாய் தெரியுமா இது உங்க அதே விடு பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல மாப்பிள கிடைக்கல என்னடா இது நம்மளே போக வேண்டியதான சொல்லி 56 நாட்டையும் சுற்றி வருகிறீர்கள் 56 தேசமும் சுற்றி வந்தீங்க போய் பார்த்தா வடமதுராபுரி என்ற ஒரு நாடு அந்த நாட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்ன வடமதுராபுரி ஆளக்கூடியவர் உக்ரசேன மன்னர் அவரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துங்கிறார் நானும் வாயற்படி முன்பதாக நிற்கிறேன் அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது நான் நின்னு பாத்துங்கிறேன் அவருடைய மகன் கம்சன் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான் அப்பாவுக்கு மகனுக்கும் வாக்குவாதம் நடக்குது இது அப்படியே சொன்னா நல்லா இருக்குமா செஞ்சு காமிச்சாதான் நல்லா இருக்கும் நீ தான் உக்ரசேன மன்னன் உட்காருப்பா அதேதான் அங்க உட்காந்து காலை எங்க தூக்கி போட்டான் பாத்தியா ஏன்னா அந்த ராஜா காலை வந்துருது அது ராஜா சிம்மாசனம் இல்லவா உட்காந்துட்டியா நல்லா காலை போட்டுக்க தப்பு கிடையாது போட்டியா நீ தான் உக்ரசேன மன்னன் நான் யாரு நீ தான் என் புள்ள கேட்டீங்க அந்த காலை கொடுமையா நான் அவன் புள்ளியா அது கூட பாரு புள்ள என் மகன் நான் தான் கம்ச பூபதி என்ன இப்ப அங்க நடந்த நிகழ்ச்சியே அப்படியே நம்ம செஞ்சு காமிச்சோம் புரியுதா அப்பா மகனே அப்பா நான் பெற்ற மகனே நடராஜா ஏய் என்னடா ஓ அடடே இவர் கதாபாத்திரத்துல அப்படியே ஒண்டிட்டாரு மகனே அப்பா என்னடா சும்மா அப்பா நீங்க நான் தான் உனக்கு அப்பா வேற ஊர்ல இருக்க நான் உனக்கு அப்பா அவருக்கு வந்தாரு பக்கத்துக்கு வந்தாரு என்ன ராஜா கூட பாக்க அடடே மகன் நினைச்சு திட்டிங்கறாரு அப்பா அப்பா கோவப்படாதீங்கப்பா சொல்றா ராஜா எனக்கு ஒரு சின்ன ஆசைப்பா என்னடா அப்பா உங்களுக்கு வயசாகி போச்சு இனிமே அந்த பதவி உங்களுக்கு தேவை கிடையாது என்ன ராஜாவா உட்கார வச்சிருங்க நீங்க ஓய்வு எடுத்துங்கப்பா உனக்கு இன்னும் தகுதி வரலடா அதுக்கு உனக்கு தகுதி இல்லடா ஒண்ணா அப்பா எனக்கு எல்லா தகுதியும் இருக்குதுப்பா தகுதி இல்லடான்ற அப்ப சொன்னாக்க என்னடா பையா டேய் நானே பலா குத்து விடுவேன் அப்பாவை எடுத்து பேசிக்கிறேன்னா எட்டி மூஞ்சி மேலே ஓதி பாரு போல பரவாயில்ல நல்ல உண்மையான நல்ல நடிப்பு தெரியுதா அப்பா நான் நியாயமா கேக்குறேன் இந்த பதவி என்கிட்ட கொடுத்துருங்க நீங்க போய் ஓய்வு எடுத்துங்க நான் நல்ல அரசாட்சி பண்ணுவேன் உன் நாயத்திலே காலை விட்டு அடிக்கும் உனக்கு தகுதி இல்லடான்ற என்ன அவன் காலை மட்டும் விட்டு அடிச்சான் பாரு அவன் ஒரு வணக்கம் போடு நீ வேற எதனா விட்டு அடிக்க போறியா நீ அடிக்க சொல்லணும் நீ சொல்லி கொடுப்ப மகாராஜா நீங்க வாசிக்கிறீங்களா கதாபாத்திரம் சொல்லுங்க அப்பா அவர் 1000 நாள் அப்ப பிள்ளை ஆசைப்பட்டா நீ எடுத்து சொல்லுப்பா அப்பா முடிச்சு வைக்கணும் புரியுதா பிள்ளை எதுனா ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டா சரக்கு வாங்கி சொன்னா கூட அப்பா வாங்கி வந்து கொடுக்கணும் அப்பா பாதி புள்ள பாதி குடிக்கணும் புரியுதா ஏதாவது பொண்ணை கூட்டி வைக்க சொன்னா அப்பா கூட்டி வைக்கணும் இப்ப சொன்னது பூரா புது பாகத்துல நடந்துங்குது இவர் தான் அவங்க பிள்ளைக்கு வாங்கி வந்து கூட்டி கொடுக்கறதுல இருந்து ஊத்தி கொடுக்கற வரைக்கும் பழுகுண்டா நம்ம போ டேய் ஏண்டா நீ அப்பனா கொடுக்க முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா யாரா இப்ப நீ கீழே நீ அப்பா கிடையாது
சும்மா ஒரு பேச்சுக்கு அப்பண்டான்னு சொல்லி நீங்க சொன்ன முடியல அப்படான்னு சொல்லி உட்கார வச்சா டே நான் பெத்த மகனே நடராஜாவான். அதுவும் வாடா போடா அப்புறம் என்னன்னா கேட்டா பணங்கொட்ட தலையாவா நிகழ்ச்சியா கம்யூனிட்டி பையா ஒரு பேச்சுக்கு சொன்னா என்ன என்னன்னா கேள்வி கேட்கறாங்க. அந்த ஐசில உட்கார்ந்தா அந்த மாதிரி ஆகுது. அதுதான் நாங்கெல்லாம் உட்கார வைக்க கூடாதுன்றது. டேய் அப்படியே அவங்க அப்பனை தட்டா தலைமையிலே தட்டினார் உக்கிரசேன மன்னனே அவன் போய் வீணா அந்த பக்கம் இவனே போய் உட்காந்துட்டான். நான் தான்டா ராஜானு இவரே மரிமாவளி சூடினார் உட்காந்தான் பார். இவனே எடுத்து எடுத்து வச்சுக்கணும். இனிமேல் வட மதுராபுரிக்கு நான் தான் ராஜா அப்படின்னு நம்பார். இதை நீங்க பாத்துக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை வாயற்படியில் நின்று நான் பாத்துக்கிறேன். ஆமா பார்த்தேன் பார். எனக்கு ஒரே சந்தோஷமாயி போச்சு. ஏங்க மாப்பிள்ளை எங்கெங்கயோ தேடணுமே. ஆமா மாம்பெரி சாமாத்திக்காரங்க இருக்கிறானே ஏன் ஏங்க பெத்தெடுத்த அப்பனே ஒருத்தன் தலை மேல தட்டி கீழே தள்ளுறான்டான்னா இவன் தாண்டா வேறேன். இவனு குழந்தா பெண்ணுன்னு சொல்லி ஒரு பெண்ணு இல்ல ஒரு பெண்ணு 2 பொண்ணுமே அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 2 ஜீவன் தள்ளி விட்டேன். 2 பொண்ணுமே அவனுக்கே கட்டி கொடுத்துட்டேன். நான் அவன்தானா அது இல்லங்க உள்ள இருந்து ஜாக்கி எடுத்தாங்க. இதோ இங்கே தான் இருக்குவா. அது பிஞ்சு போய்க்குது வேற கொடுங்க. ஒண்ணுக்கு 2 அதாங்க 2 அங்கேயே குத்திட்டீங்க. அவனுக்கே 2 பண்ணியும் கொடுத்துட்டேன். ஏன்னா இன்னொரு அது யார் ஒதுக்கிட்டாரு வேற தேர்றது அதனால இவருக்கே குத்திட்டேன். அதே தானா ஆடி மாசம் சேரேத்தா ஒன்னு வீடு குடுறாங்க பாரு. அந்த மாதிரி ஒன்னு போனவனே இன்னொரு தள்ளி விட்டாரானால. ஆடா எங்கடா சொல்லலையான்னு பார்த்தேன். ஆடி ஆபர் கமலுக்கு போனியா? ஆடி ஆபர்ல ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஒன்னு எனாம். அது மாதிரி என் பொண்ணு ஒண்ணு கொடுத்து அந்த மாதிரி இன்னொன்னு தள்ளி விட்டேன். எனாம் குத்துட்டேன். ஏனாமா கொடுக்கறதாடா இது அது கிடையாது. அவன் சாமர்த்தியம் அப்படி. ஓ சாம மூத்திரம். சாம மூத்திரமா சாமர்த்தியம் சாமர்த்தியம்டா. அதான் கம்யூனிட்டி பையா. டேய் பார்த்த 2 பண்ணி அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி கொடுத்ததானே சரி. இன்னும் போய் என் குழந்தைங்க முகத்தை நான் பார்க்கல. ஏன் தெரியுமா? அவன் சாமர்த்திக்காரன். இங்க இருந்து வண்டியா லோடு லோடா வண்டியா லோடு லோடா ஜல்லிகள்லாம் போய்க்குதா? 1 ஜல்லி 3 ஜல்லி எம்சண்டி ஜல்லிகளடா ஏத்தி அனுப்புறேன் பாவியா. டேய் இங்க இருந்து பொண்ணும் பொருளும் போய்க்குது வண்டியில. ஆமா சீர் வருஷம் மட்டும் போகுது. நான் போய் என் குழந்தைங்களை இன்னும் பார்க்கல. ஆனா இன்றைய தினம் ஒரு ஆசை வந்துடுச்சுப்பா. இன்னைக்கு ஆசை வந்துடுச்சு. என்ன? அங்க போனோம் என் குழந்தைங்களை பார்க்கணும். அதுக்கு முகத்தை பார்த்தா தான் எனக்கு சாப்பாடே இறங்கும். அதனால இந்த மாதிரி மட்டமான வசனம்லாம் நல்லா வந்துடா தினேஷ். மனுஷாலு சாப்பிடும். மனுஷாலு ஒன்றை தின்று ஒன்று கழிதான். அதையே தின்னுமா ஒண்ணு பண்ணி. அப்ப பண்ணி சாப்பிடறது மனுஷாலு சாப்பிடலாமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? தொண்ணு மாதிரியே சொல்றியாடா. வாய ஆளுக்கு ஒரு பிளேட் எடுக்கலாம். கர்மம் அப்படியே என் குழந்தைகளை பார்க்கணும். புறப்பட போகலாம்.